காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி இன்ற தினம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது விஜய் ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறார், அதுதான் நிதர்சனமான உண்மை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் பொறுத்தவரை மேலிட பொறுப்பாளர்கள் ஐவர் குழு திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் முதல்வரை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையானது நடத்தியிருந்தனர். அதுக்கு பிற்பாடு தாவேகா தலைவரும் விஜயை காங்கிரஸ் வியூக வகுப்பாளரில் ஒருவான பிரவீன் சக்கரவர்த்தி நேரில் சந்தித்து இருந்தார். இது பெரும் பேசும் பொருளானது ஏற்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸை பொறுத்தவரை மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை திமுகவுடன் தான் தாங்கள் கூட்டணியில் அமைத்திருக்கிறோம் என்று அவர் பேசி வரக்கூடிய நிலையில், ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் உடைய வளர்ச்சியானது தமிழகத்தில் பெருகும் எனவும் அவர்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கானது வழங்க வேண்டும் என்றும் அவர் முன்னிறுத்திருக்கிறார். இந்த கருத்துடன் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுடைய ஒத்த கருத்து திமுகவுடன் கூட்டணி வைப்பது போன்ற கருத்தாக இருக்கிறது என்ற செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் அவர் தெளிவாக ஒவ்வொருவருடைய சுயநலமான கருத்திற்கு பதிலளிக்க முடியாது என்றும் கூட்டணி யாருடன் அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம்தான் முடிவு எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் உடைய வளர்ச்சிக்கு ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கானது வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் ஆனது தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் இரண்டாம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தாவேகாவுடன் கூட்டணியானது அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் காங்கிரஸ் வட்டாரத்தில் ஒரு தகவலானது வெளியாகி வந்தாலும் கூட, ஆனால் செல்வம் பெருந்தகை மாநில தலைவர் மற்றும் ஒரு குழுவினர் மட்டும் தற்பொழுது எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாக இருப்பவர்கள் மட்டும் திமுகவுடன் கூட்டணியானது அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும், பொறுப்பில் எம்எல்ஏ எம்பி அல்லாத மற்றும் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக கட்சி வளர வேண்டும் என்றால் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதில் தான் அவர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு பிரிவாக காங்கிரஸ் ஆனது செயல்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரவீன் சக்கரவர்த்தி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அவரும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கும் அது கூட்டணி பொறுத்தவரை மேலிடம்தான் அறிவிக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் மனுஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ்.